நீங்க என்ன ட்ரை பண்ணீங்க வர வைக்கணும்னு நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, எத்தனை பேருக்கு கால் பண்ணீங்க, எத்தனை பேருக்கு வந்து முயற்சி பண்ணீங்க, ட்ரை பண்ணீங்க, பேசுனீங்க, ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தணும்னு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ போராடுறீங்கன்னு நான் கேட்குறேன். வரவங்க தான் நீங்க வந்து என்ன வந்து எஃபோர்ட் போட்டீங்க? நீங்க ஏதாவது ட்ரை பண்ணா தானே அந்த ஸ்ட்ரென்த் அப்படியே கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். வரவங்க லேட்டா ஜாயின் பண்றவங்களோ இல்ல வந்து மறக்கிறவங்களுக்கோ நீங்க ரிமைண்டர் கொடுக்கறது மூலியமா இன்க்ரீஸ் ஆகும். நீங்க வந்து 10 பேர் வர இடத்துல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அடுத்த நாள் 15 ஆகும், அடுத்த நாள் 20 ஆகும். அப்படியே 50 பேர் இருக்கிற டீம்ல 10 பேர் தான் பார்க்குறாங்கன்னா நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அது 20 மாறும், 30 மாறும். இப்படி இன்க்ரீஸ் ஆகும். எல்லாரும் வந்துருவாங்கலாம் நான் சொல்ல. நீங்க கூப்பிடுற எல்லாரும்லாம் யாருக்கும் வரமாட்டாங்க. ஓகேவா? வராதவங்க 10 பேர் இருக்காங்கன்னா நீங்க கூப்பிட்டீங்கன்னா 2 பேராவது வருவாங்கல்ல. 10 பேரையும் கூப்பிட்டீங்கன்னா 2 பேர் வருவாங்க. இதுதான் லாஜிக். இப்படிதான் எனக்கும் டே 1ல இருந்தே இருக்கு. இதுதான் எல்லாருக்குமே. ஓகேவா? நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம விட்டுறோம். ஒரு பக்கம் நம்ம புது ஆளுங்களையும் சேர்த்துறதில்ல. ஒரு பக்கம் இருக்கிறவங்க 10, 20 பேர் தான். அதுலேயும் 4 பேர் தான் வராங்க. அப்போ புது ஆளுங்களும் உள்ள வரதில்ல. பழைய ஆட்களும் 4 பேர் தான் வராங்க. அப்போ நம்ம மட்டும் வந்து ட்ரைனிங் பார்த்துக்கிட்டு அந்த 4 பேர் வராங்களான்னு பார்த்துட்டு அப்படியே நாட்கள் ஓடிட்டே இருக்கு. இன்னும் 20 வருஷம் ஆனாலும் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் 20 வருஷம் ஆனாலும் நீங்கள் ஸ்டேஜில் சக்ஸஸ் பண்ண முடியாது. புது ஆட்களையும் உள்ள டெய்லியும் இறக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டெய்லியும் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அதே மாதிரி சேர்ந்தவங்க எல்லாரையும் ட்ரைனிங் போகிறதுக்கான வேலை ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலான 50-50% வந்து ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் நம்ம இங்கே வந்து சர்வே பண்ண முடியும். இந்த பிஸ்னஸில் நம்ம வந்து பெரிய லெவலில் சக்ஸஸே பண்ண முடியும்.